கிடையாது. விஜய் நடிச்ச பாதி படத்துல வடிவேல் தான் ஹீரோ. பாதி படத்துல வடிவேல் தான் ஹீரோ. தேவையில்லாம பேசுறாங்க. படம் பிடிச்சிருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயா. நாங்க இது வரைக்கும் உன்னை கேவலப்படுத்தினே கிடையாது. நீங்க நாங்க அண்ணன் தம்பி போட்டி, வா களத்துல வா, போட்டி போடு. எதுக்கே போற அரசியலுக்கு, களத்துக்கு வா. மதுரையில மாபெரும் வெற்றி கொண்டாட்டம் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு மதுரை மாவட்ட அனைத்து தல ரசிகர்கள் சேர்ந்து கொண்டாடி இருக்கோம். ஏறக்குறைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 13 தியேட்டர்ல போயிருக்கு. மேக்சிமம் எல்லா தியேட்டர்லயுமே, மதுரையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க ஃபுல்லு, அதாவது ஷோஸ் ஃபுல்லு திரும்ப திரும்ப பாக்குறாங்க, கொண்டாடுறாங்க. இதுதான் இன்னைக்கு அப்டேட். வேற நீங்க தான் கேட்கணும். நீங்க நல்லபடியா முடிஞ்சானே, இந்த மாதிரி நல்லது செஞ்சுருக்கீங்களே. இது இன்னைக்கு ஆக்சுவலா மதுரை மாவட்ட அனைத்து தல ரசிகர்கள் சார்பா பிளட் டொனேஷன் கேம்ப், அது போக வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே மரக்கன்றுகள் எல்லா தல ரசிகர்களும், அதாவது மதுரை மாவட்ட அனைத்து தல ரசிகர்களும் சேர்ந்து கொடுக்குறோம். ஸோ அதுவும் எல்லாத்துக்குமே கொடுத்து நிறைய பேர் ரத்தமும் கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள்லாம் கொடுக்குறாங்க. இதுல எந்த விதமான அரசியல் கிடையாது. ஏகேக்காக மட்டும் நாங்க இதை பண்ணியிருக்கோம். அஜித் சாரோடைய புகழை பரப்பக்கூடிய விதத்துல நாங்க இதை பண்ணியிருக்கோம். நாளைக்கு அஜித் சார் பத்மபூஷன் விருது வாங்குறாரு. இதே தியேட்டர்ல தான் விடாமுயற்சி அப்போ நாங்க பேசணும். மதுரை தான் முதல் குரல் கொடுத்துச்சு. அதோடைய தொடக்கம் அன்னைக்கு, முடிவு நாளைக்கு பத்மபூஷன் விருது கையில வாங்க போறாரு. ஒரு மெக்கானிக்கா இருந்து எப்படி வண்டியை தொடச்சாரோ, நாளைக்கு விருதை வீட்டுல தொடச்சு வீட்டுல வைக்க போறாரு. யாரெல்லாம் வாய் பேசுறவங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க, போன வாரம் பேசியிருக்காங்க. என்ன, உங்களுடைய தரத்தை கீழே இறக்காதீங்க, தயவு செஞ்சு கேட்கிறோம். நீங்க வேற ஒரு களத்தை நோக்கி போயிட்டீங்க. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பாக்குறவங்களுக்கு மண்டையில சுருன்னு ஏறணும். எப்படி ஏறணும்? சுருன்னு ஏறணும். நீங்க ஒரு நிமிஷம் நல்லா இத எங்க தல ரசிகர்களும் பார்ப்பாங்க, ஏகே ரசிகர்களும் பார்ப்பாங்க. நீங்களும் பாருங்கப்பா. நான் இப்ப பேசணும்னா என்னன்னாலும் பேசலாம். ஏன் பேச மாட்டேங்கிறேன்? உங்களுடைய தரம் வேற, எங்களுடைய தரம் வேற. நாங்க அவார்டு வாங்குறவீங்களா? நாங்க இந்தியா கவர்மெண்ட்டுக்கு நாங்க இந்தியா கவர்மெண்ட் எங்களை கூப்பிடும்டா. உங்களை யாரு கூப்பிடுவா? யாரு கூப்பிடுவா? நீ பேசுறேல, உங்களை பத்தி சூப்பரா பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் அப்படி பேசக்கூடாது. உங்களை பத்தி பேசுறீங்களா? நாங்க நினைச்சா பேசலாம், நாங்க பேச மாட்டோம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு மண்டையில தவறான சிந்தனை ஓடுது. எங்களுக்கு மண்டையில வாழ வீடு, மக்களை எப்படி வாழ, இதுதான் எங்களுடைய கண்டென்ட்டுக்காக. ஒரு சில பேர், ஓப்பனா சொல்றேன், ஒரு சில பேர் தெளிவாகவும் பேசுறீங்க, ஒரு சில பேர் அந்த படத்துக்கு போதையை போட்டும் பேசுறீங்க. உங்களுடைய களத்தை நீங்க கேவலப்படுத்திடாதீங்க. தயவு செஞ்சு ஏகே ரசிகர்கள் சார்பா மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, நீங்களும் வளருங்க, ஆதரவு தரோம். நீங்க வளருங்க, ஆதரவு தரோம். ஆனா நல்லபடியா வளருங்க. உங்க வீடியோ சின்ன குழந்தை பாக்குது, கேவலமா பேசுறீங்க, அசிங்கமா இல்லையா? நான் கேட்கல. உங்களுக்கு அடுத்த கட்டத்துல எவனா ஒருத்தன் பட்டன் அமுக்குவான் பாரு, அவன் கேட்பா. பட்டன் அமுக்கிறவனே அமுக்க விடாத செய்யறது யாரு தெரியுமா? நீங்க தான். உங்களுக்கு ஒரு தல ரசிகர்களுடைய, மதுரை மாவட்ட தல ரசிகர்கள், ஒட்டுமொத்த உலகளாவிய தல ரசிகர்களுடைய ஒரு காமான ஒரு அட்வைஸ், கீழ்த்தரமா பேசாதீங்க, ஆரோக்கியமா பேசுங்க. இல்லையா மேடை போடுங்க, நாங்க மேடைக்கு வரோம். மேடை போடு, மேடைக்கு வரும். நீயா நானா அப்படிங்கிற மோதல் கருத்து மோதலா இருக்கு. அதாவது நீயா நானான்ற மோதல் எப்படி இருக்கணும்னா, ஆரோக்கியமான மோதலா இருக்கணும், கருத்து மோதலா இருக்கணும். ஒட்டுமொத்த கல ரசிகர்களும் அதான் விரும்புறோம். எங்களுடைய வழி வாழ வீடு, எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுடைய வழி கீழ்த்தரமா போறீங்க, தயவு செஞ்சு நிறுத்திக்க. இல்லையா உனக்கு ஆபத்து நீதான். மொத்தம் மதுரையும் தலைவர்களாண்டா.
நிமிஷம். மலேசியா இப்ப வந்து விஜய் ரசிகர்கள் சச்சின் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப என்ன சொல்லிருந்தாங்க, மதுரை அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. விஜய் அதாவது விஜய் ரசிகர்களுக்கு சொல்றேன், மதுரை வந்து எப்படி உருவாச்சு அவங்களுக்குன்னு சொல்லி. தமிழ்நாட்டுல மொத்தம் 38 மாவட்டம். அரசியல்வாதிகள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு வடக்கு தெற்கு மேற்குன்னு சொல்லி 4 மாவட்டம் பிரிப்பாங்க. அப்ப வந்து மதுரையில வந்து விஜய் ரசிகர்கள் அரசியல் வரதுக்கு முன்னாடி வந்து 4 மாவட்டம் பிரிச்சாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ரசிகர் அதிகமா உருவாக்குறதுக்காக செல்லூர்ல இருந்து பஸ் பிடிச்சி விஜய்க்கு போட்டோ எடுக்க கூட்டு போனாங்க. அப்பயே வந்து தெரிஞ்சு போச்சு தலை கோட்டைன்னு சொல்லி. எப்பவுமே மதுரை யார் கோட்டை? ஸ்பீச் 2026 யாரு தெரியும்டா உங்களுக்கு இருக்கு. இனிமேல் ஓட்ட முட முடியாது பேசுற பேச்சுக்கு. தமிழ்நாடு பார்க்காது மக்களை பார்க்க போனவே எங்களை பார்க்க வச்சுடா இந்த நாப்புல. அதெல்லாம் தப்பு. நாங்க உங்களை பார்த்து நினைச்சீங்க நிக்க கூட முடியாது. ஓடாத இன்னைக்கு மதுரை தலை போட்டதா? மதுரை தலை போட்டதா தெரிஞ்சுக்க. சரியா? நாளைக்கு 10 நிமிஷம் வாங்க போறாரு. இப்போ என்ன சொல்லிக்கிறேன், ஒரு ஏச்சாச்சு இந்த மாதிரி ஆரம்பம் ஆட்ட ஆரம்பு எடுக்க வந்தீங்கன்னா முன்னாடி அறிவி எடுக்க வந்துருங்க. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. முன்னாடியே அறிவி எடுக்க வந்துருங்க. தலையோட கோட்டரா எந்த மாதிரி இருந்துச்சு படம்? வெறித்தனமா இருக்கா? பாக்க நல்லா இருக்கா? அழகா இருக்கா? எப்படி இருந்துச்சு பாக்க?